ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மெஹந்தி கிளாஸோட 7th கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படியோ பல தடைகளை மீறி எப்படியோ நம்ம 7th கிளாஸ் எடுத்து முடிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி 6th கிளாஸில் பார்த்திங்கன்னா மேங்கோ எப்படி போகணுன்னு சொல்லி தந்திருப்பேன். அதில் எப்படி ஃபில்லிங்ஸ் யூஸ் பண்ணுறதுனா இந்த 7th கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி மேங்கோ எப்படி வரையணுன்றதெல்லாம் 6th கிளாஸ்லேயே சொல்லி தந்திருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸ் எடுத்துருக்கோம். இதுக்கு ஃப்ரீ சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ண போகிறோம். வீக்லி 1 or 2 வீடியோஸ் நம்ம ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் போட்டுட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேங்கோ போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்வர்ல்ஸ் நான் வந்து சொல்லி தந்திருப்பேன் ஆல்ரெடி. அந்த ஸ்வர்ல்ஸை தான் போட்டுட்டு மேலே வந்து ஒரு லைன் போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு வரோம். இப்போ நான் சொல்லி தரது எல்லாமே சிம்பிள்லேருந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் வரையுமே சொல்லி தந்துட்டுருக்கேன். ஓகேங்களா? இதே மாதிரியே நீங்களும் ஃபில் பண்ணிவிட்டு வாங்க. சேம் வந்து மேங்கோலேயும் நான் டிஃப்ரெண்ட்டாக எப்படி போடுறதுன்னு இதில் 1-2 மேங்கோ வந்து சொல்லி தரேன். அதையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப நாளாக எல்லாம் கேட்டுட்டு இருந்தால் அட்வான்ஸ் கிளாஸும் நம்ம எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் மந்த் 21st to 25th வரையும் தான் இந்த அட்வான்ஸ் கிளாஸ் இருக்க போகுது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 days கிளாஸ் தான். இதுக்கு வந்து நீங்கள் பேசிக் தெரியணுன்ற அவசியம் இல்லை. நிறைய பேர் இந்த பேசிக் கிளாஸ் முடிச்சுட்டு தான் அட்வான்ஸ் சேரணுமான்னு கேட்குறீங்க. இல்லை, அது பார்த்தீங்கன்னா பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் கிளாஸ் தான். அதனால் நீங்கள் பேசிக் உங்களுக்கு லைன் போட தெரியலனாலும் பரவாயில்ல, நான் வந்து உங்களுக்கு சொல்லி தருவேன். நிறைய பேர் இந்த லைன் போடுறப்ப இடையில வந்து விட்டால் மிஸ்டேக் பண்ணி போடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைனே வந்து நேராக போடாமல் கோணலாக போடுவோம். இந்த மாதிரிலாம் ஏன் மிஸ்டேக்ஸ் வருது, அது ஏன் இப்படி இருக்குது, இது எப்படி சரி பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா நான் அட்வான்ஸ் கிளாஸில் சொல்லி தருவேன். தென் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, எப்படி வந்து ப்ராக்டிக்ஸ் என்ன யூஸ் பண்ணுறது, ஏன் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற ஹென்னா வந்து எங்களுக்கு நல்லா ஃப்ளோ வரமாட்டேங்குது, இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. இதுக்காகவே தான் நான் வந்து அட்வான்ஸ் கிளாஸில் உங்களுக்கு வந்து ஹென்னா மேக்கிங் கிளாஸும் சொல்லித்தரேன். இந்த ஹென்னா மேக்கிங் கிளாஸும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரைடுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ஹென்னாவாக இருக்கட்டும், ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணுற ஹென்னாவாக இருக்கட்டும், தென் வந்து நீங்களே ஹென்னா வந்து சேல் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து எப்படி லாங் லாஸ்டிங் ஸ்டெயினோட இருக்க ஹென்னா யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே சொல்லி தருவேன். இது முழுக்க பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஹென்னா தான் நான் சொல்லித்தரது. நீங்களும் ஆர்கானிக் ஹென்னா எப்படி செய்கிறதுன்றதையும் கற்றுக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து நம்மளோட அட்வான்ஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணணும். அண்ட் பார்த்தீங்கன்னா திக் அண்ட் தின் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து நம்மளோட கிளாஸில் இருக்கும். அண்ட் வந்து பிஸ்னஸ் ஐடியாஸும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். தென் வந்து நீங்களே எப்படி வந்து உங்களுக்கு ஒரு மாடல் வந்து உருவாக்குறது, தென் நீங்களே எப்படி ஒரு பிரைடல் வந்து அட்டன் பண்ணி நீட்டாக அது வந்து எப்படி ஃபினிஷிங்காக போடுறது, இந்த மாதிரி எல்லாமே கற்றுவீங்க. நிறைய பேர் நினைப்பீங்க 5 days கிளாஸில் எப்படி மேம் இது எல்லாத்தையும் சொல்லி தந்துடுவீங்க அப்படின்னு நினைப்பீங்க. அதில் தான் நம்மளோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸே இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்களாகவே ஒரு மாடலை எப்படி வந்து தானாக போடுறது, ஒரு மாடலை பார்த்தீங்கன்னா அது எப்படி நீட் ஃபினிஷிங்காக போடுறது, இது எல்லாமே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுவேன். அந்த 5 daysல நீங்கள் முழுக்க கற்றுக்க போகிறது என்னென்னா, நீங்களாகவே எப்படி ஓனாக ஒரு இது யார் ஹெல்ப் இல்லாமல் பண்ண முடியும், இந்த மாதிரி தான் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஒரு 3-4 இதை கொடுத்து நீங்களாகவே மக்கப் பண்ணிக்கோங்க இந்த டிசைன்ஸை அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஒரு டிசைன் நான் சொல்லி கொடுத்தாலும் இதே மாதிரி டிசைன்ஸை நீங்கள் எப்படி பார்த்து போடணும் அப்படின்றதையும் நான் சொல்லி தந்துடுவேன். தென் இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி 2 hours நடக்கும். அதாவது ஈவினிங் 6 to 8. கொஞ்சம் நேரம் வந்து அதிகபட்சம் ஆனால் கூட உங்களுக்கு நான் வெயிட் பண்ணி சொல்லி தந்துட்டு தான் போவேன். தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் கண்டிப்பாக இதை முடிக்கிறப்ப நீங்களாகவே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே, நம்ம வந்து பண்ண முடியும், ஒரு மெஹந்தி வந்து நம்ம எடுத்தால் இதை வந்து போட முடியும் அப்படின்ற லெவலில் கான்ஃபிடென்ட் வரும். தென் வந்து ஒரு விஷயம் இதுதான் கரெக்டுன்னு கரெக்டான விஷயம் மட்டும் இல்லாமல் இது செஞ்சால் தப்பு அப்படின்ற வரையும் நான் உங்களுக்கு இதில் சொல்லி தந்துடுவேன். தப்பையும் நீங்கள் கற்றுக்குவீங்க, சரியும் கற்றுக்குவீங்க. கண்டிப்பாக இந்த கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். தென் இப்போ பாருங்கள், நான் மேங்கோ டிசைனில் செகண்ட் இது போடுறேன். ஆல்ரெடி நான் இந்த ஃபில்லிங் வந்து உங்களுக்கு நிறைய இதில் சொல்லி தந்திருப்பேன். இந்த மாதிரி ஹம்ஸு, லைன்ஸு, அதுக்கப்புறமேட்டா டாட்ஸ் நல்லா போட கற்றுக்கோங்க. அதுதான் நம்ம மெஹந்தியில் நிறைய யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி இதுவும் நிறைய யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபில்லிங் இது மட்டும் இல்லாமல் கிரிட் ஒர்க்குக்கும் யூஸ் பண்ணுவோம். அதனால் கண்டிப்பாக இந்த ஃபில்லிங்ஸை வந்து நல்லா கற்று வச்சுக்கோங்க. நீங்கள் பாருங்கள், நான் ஒவ்வொரு மேங்கோவும் போட்டுட்டு உள்ளே வந்து ஃபில்லிங்ஸ் போட்டதுக்கு அப்புறமேட்டா நான் திரும்பி மேங்கோவை பார்த்திங்கன்னா டார்க்கன் பண்ணுறேன். அதாவது பார்டர் வந்து திரும்பி டார்க்கன் பண்ணுறேன். அப்போ தான் நம்மளோட அந்த டிசைனோட ஃபினிஷிங் நீட்டாக வரும். சேம் இதே மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். நம்ம வந்து மேங்கோ வந்து எந்த அளவுக்கு போட நல்லா கற்றுக்குறோமோ அந்தளவுக்கு வந்தீங்கன்னா பீக்காக்கும் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். நான் வந்து மேங்கோக்கு 3 ஸ்டெப்பு நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி தந்திருப்பேன். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு எஸ் போடுறீங்க, அதுக்கப்புறமேட்டா ஒரு சி போடுறீங்க, திரும்பி முன்னாடி வந்து ஸ்வர்ல்ஸ் போட்டு விட்டுறோம். இந்த 3 ஸ்டெப்பு தான் ஈஸியான ஸ்டெப் தான். இதே மாதிரி தான் நம்மளோட கிளாஸஸும் இருக்கும். பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் கிளாஸும் அப்படி தான். நான் வந்து ஒவ்வொரு டிசைனுக்கும் இந்த மாதிரி சிம்பிளான வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு சொல்லி தந்துடுவேன். அதை நீங்கள் கற்றுக்கிட்டாவே போதும். உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த டிசைன் எடுத்தாலும் நீங்களாகவே ஓனாக மேக் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. தென் வந்து நிறைய பேர் ஆர்கானிக் எண்ணெய் பற்றி கேட்குறீங்க. என்ன டிஃப்ரென்ஸ் ஆர்கானிக் எண்ணாக்கும் நம்ம
ஸ்டோர் பாத் கோனுக்கும் இந்த மாதிரிலாம் நிறைய ஹென்னா பற்றி கேட்குறீங்க. இதை பற்றின ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட அட்வான்ஸ் கிளாஸில் தான் நான் வந்து டீச் பண்ணுவேன். பிகாஸ் நான் வந்து அதுவும் தான் அதில் டீச் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பேன். இப்போ பாருங்கள், தேர்டு மேங்கோ பார்த்திங்கன்னா நான் இந்த சைடு பார்த்த மாதிரி ஃபேஸ் பண்ண மாதிரி போட்டிருப்பேன். ஒரு மேங்கோ இந்த சைடு போட்ட மாதிரி அந்த சைடு 2 மேங்கோ இந்த மாதிரிலாம் போடணும். நம்ம மேங்கோஸ் போடுறப்ப எல்லா சைடும் ஃபேஸ் பண்ண மாதிரி போட்டு ப்ராக்டிக்ஸ் பண்ணிட்டோம்னா அப்புறமேட்டா நம்ம எந்த பிரைடு அட்டன் பண்ண போனாலும் மேங்கோ வந்து எந்த சைடு ஃபேஸ் பண்ணி போடுறதுனால உங்களுக்கு ஈஸியாகிடும். அதனால் நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணுறப்பே ஒரு மேங்கோ போடுறப்ப அதை வந்து 4 சைடுமே ஃபேஸ் பண்ணி போட்டு பாருங்க. அதாவது லெஃப்ட் சைடு ஃபேஸ் பண்ணி போடுங்க, அதுக்கப்புறம் ரைட் சைடு ஃபேஸ் பண்ணி போடுங்க, அதுக்கப்புறம் தலைகீழாவும் போட்டு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய நான் போக போக போட்டிருப்பேன் பாருங்கள். அதே மாதிரியே நீங்களும் போட்டுட்டு வாங்க. தென் வந்து 2 லைன்ஸ் போட்டு டார்க்கன் பண்ணுறது இந்த இது பாருங்கள், அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ ஃபினிஷிங் இருக்கும்னு. இதே மாதிரி தான் நீங்களும் போட்டுட்டு வரணும். சேம் இந்த மாதிரி இந்த டிசைன்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் மறக்காமல் பார்த்தீங்கன்னா அந்த அவுட்லைனை பார்த்தீங்கன்னா டார்க்கன் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நம்மளோட டிசைன்ஸ் வந்து எடுத்து கொடுக்கும். இந்த மாதிரி டார்க்கன் பண்ணுறதுக்கும் லைட் பண்ணுறதுக்கும் இருக்க ட்ரிக்ஸ் என்ன, டிப்ஸ் என்ன, இது எல்லாமே நம்மளோட அட்வான்ஸ் கிளாஸில் கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் அட்வான்ஸ் கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது என்ன, சீக்கிரமாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஓப்பனிங் ஆஃபராக 20% ஆஃபரில் கொடுக்குறனால நம்ம கம்மியான சீட்ஸ் தான் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் கண்டிப்பாக சீக்கிரமாக எல்லோரும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா புக்கிங்ஸ் வந்து சீக்கிரமாக க்ளோஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் திருப்பி வந்து இந்த சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி போடுறேன். மேங்கோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிப்பேன், எஸ் மாதிரி போடாமல் கொஞ்சம் வந்து வளைச்சுட்ட மாதிரி கொஞ்சம் போட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸாக எதுக்காக போட சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போவே போட்டு கற்றுக்கிட்டிங்கன்னா பீகாக் போடுறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இந்த இது சொல்கிறேனே. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து நிறைய டிசைன்ஸ், இந்த அரபிக் டிசைன்ஸ் இந்த மாதிரிலாம் போடுறப்ப இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மேங்கோஸ் தான் மோஸ்ட்லி போடுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான். தென் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கிளாஸ் பார்த்திங்கன்னா இதுவரையும் நம்ம கற்றுக்கிட்டதை வச்சு என்ன டிசைன்ஸ், ஒரு சிம்பிளாக ஒரு ஏதாச்சும் டிசைன்ஸ் வந்து நம்ம போட்டு காமிக்கலாம். ஏன்னா வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் இப்போ ஒரு 8 கிளாஸ் வரையும் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இந்த 8 கிளாஸில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை வச்சு சின்னதாக உங்களுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரின்னு கூட சொல்லலாம். ஒரு சிம்பிளான டிசைன் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் நான் சொல்லித்தரேன். அந்த டிசைன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இவ்வளோ தூரம் கிளாஸை நீங்கள் கற்றுன்னு இருக்கீங்கன்னு அதில் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதே மாதிரி ஃபேஸ் பண்ண மாதிரி தான் சும்மா டாட் வச்சு லைன்ஸ் போட்டு குட்டி குட்டி ஹம்ஸ் போடுறேன். ஹம்ஸ் போட்டுட்டு ஒரு லைன் போட்டு டாட் வச்சுட்டு வந்திருக்கேன். இதே மாதிரி தான் டார்க்கன் பண்ணி அதுக்கப்புறம் ஹம்ஸு டாட்ஸ் இந்த மாதிரி. இது எல்லாமே மெஹந்தியில் மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா டாட்ஸு, லைன்ஸு, ஹம்ஸு இந்த 3 வந்து நீங்கள் கண்டிப்பாக நல்லா கற்றுக்கணும். நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா இன்னுமே லைன்ஸ் போட வரல. அதில் வந்து நிறைய தப்பு பண்ணுறீங்க. அது என்னென்ன தப்பு பண்ணுறீங்க, ஏன் இந்த தப்பு உங்களுக்கு வருது, இதெல்லாம் தப்பெல்லாம் எப்படி சரி பண்ணுறது, இது எல்லாமே கண்டிப்பாக நான் வந்து அட்வான்ஸ் கிளாஸில் தான் சொல்லித்தர முடியும். ஏன்னா அதில் தான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நிறைய உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். தென் வந்து அட்வான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கூட அதில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அது என்ன சர்ப்ரைஸ்னால், அவங்க வந்து இந்த மெஹந்தியை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அது ஓரியன்டாக ஒரு பிஸ்னஸ் சர்ப்ரைஸ் தான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக அது பார்த்திங்கன்னா என்ன சர்ப்ரைஸ்னால் நம்மளோட அட்வான்ஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அப்போ தான் நான் சொல்ல முடியும். தென் இப்போ இந்த மேங்கோலே பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஒரு எஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே அந்த சி போடுவோம்ல, அந்த சீக்கு பதிலாக லைட்டாக இந்த இடத்துல ஒரு பெண்ட் பண்ணி திருப்பி இன்னொரு பெண்ட் பண்ணி இந்த சைடில் இழுத்துடுறோம். இந்த மாதிரி போட்டு பாருங்கள். இது எல்லாமே எதுக்காக நான் போட்டு பார்க்க சொல்கிறேன்னா, கண்டிப்பாக இது எல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா எது வேணாலும் நீங்கள் போடலாம். இந்த மாதிரி நல்லா இந்த மாடலாக வந்து மேங்கோ வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா எந்த மாடல் உங்கள்கிட்ட கொடுத்தாலும் போடலாம். அதுக்காக தான் இது வந்து பீகாக் டிசைன் போடுறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி போட சொல்கிறேனே. தென் நம்ம அட்வான்ஸ் கிளாஸில் பார்த்தீங்கன்னா கிரிட் ஒர்க்னால் என்ன, அப்புறம் கட் ஒர்க்னா என்ன, நெகட்டிவ்ஸ்னால் என்ன, இந்த மாதிரி எல்லாமே கண்டிப்பாக டீட்டெயில்டாக சொல்லி தருவேன். அண்ட் பார்த்தீங்கன்னா க்ரூம் அண்ட் பிரைடு பார்த்தீங்கன்னா சைடு ஃபேஸில் இருந்தால் எப்படி வரையணும், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஃபேஸில் எப்படி வரையணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3/4 ஃபேஸில் எப்படி வரையணும், இந்த மாதிரி எல்லாமே சொல்லி தந்துடுவேன். இன்கேஸ் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மாம் டு ஃபிகர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்க மாடல்ஸும் கண்டிப்பாக சொல்லி தருவேன். அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி கொஸ்டின் ஆன்சர் செக்ஷனும் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்
பிஸ்னஸில் வந்து நீங்கள் எப்படி வந்து உங்களோட பிஸ்னஸ் வந்து க்ரோ பண்ணலான்னு சொல்லி ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் கண்டிப்பாக சொல்லி தருவேன். இதே மாதிரி தான் இப்போ பாருங்கள், நான் வந்து டார்க்கன் பண்ணேன்னா ஒரு டிசைன் நம்ம போட்டதுக்கப்புறம் அதை டார்க்கன் பண்ணதுக்கப்புறம் எப்படி எடுத்து கொடுக்குதுன்னு பாருங்கள். அதுக்காக தான் டார்க்கன் பண்ணோம். இப்போ பாருங்கள், நான் அந்த சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி இந்த டிஃப்ரெண்ட்டான வாங்க போட்டேன்னா இப்போ இந்த சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி போடணும். இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக தலைகீழாக அதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ண மாதிரி போட்டு பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கண்டிப்பாக போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் எனக்கு இப்போ போட்டு ட்ரை பண்ணி இன்ஸ்டாவில் அனுப்புகிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இன்ஸ்டாவில் வந்து எனக்கு நிறைய மெசேஜஸ் வருது. ஏன்னா அட்வான்ஸ் கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸும் கேட்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இப்போ நம்ம போட்டிருக்கதையும் நீங்கள் போட்டிருக்கதையும் வச்சு பாருங்கள். பார்த்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு ஒரு 50% ஆர் 80% வந்து சிமிலராக நான் போட்டிருக்க மாதிரியே உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து நீங்கள் போக போக ட்ரை பண்ணுறப்ப நல்லா வரும். அப்படி உங்களுக்கு இல்லை, எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, நான் நல்லா போடுறேன்னா இல்லைன்னு தெரில, எனக்கு வந்து இது தப்பாக இருக்குது, எனக்கு இது வரல, இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாவில் அனுப்புங்க. ஏன்னா நிறைய பேர் இன்ஸ்டாவில் அனுப்புகிறனால என்னால் பார்க்க முடியல, அதுக்காக தான் சொல்கிறேன். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்ரீ சர்டிஃபிகேட் வாங்குறப்ப கண்டிப்பாக நான் வந்து இந்த ஒர்க் ஷீட்லாம் வந்து சப்மிட் பண்ண சொல்லுவேன். அதாவது ஃபோட்டோவாக சப்மிட் பண்ண சொல்லுவேன். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நான் மேங்கல் வந்து கிரிட் ஒர்க்கு தான் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி செக்கடாக போட்டுட்டு இது பண்ணுறேன். இதில் கிரிட் ஒர்க்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது. 3D கிரிட் ஒர்க்கு இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது எல்லாமே நம்ம அட்வான்ஸ் கிளாஸில் கற்றுக்குவோம். தென் நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த மாதிரி அட்வான்ஸ் கிளாஸ் போடுறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு பேசிக் கிளாஸை முடிச்சிருங்கன்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலி எனக்கு என்னென்னா டைம் இருக்க மாட்டேங்குது, அதுதான் பிரச்சனையே. என்னோடய ஃப்ரீ டைமில் தான் நான் இந்த யூடியூப் பண்ணிகிட்ருக்கேனே. ஃப்ரீ டைமில் நான் யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் பண்ணணும் தான் இந்த இது நான் பண்ணிகிட்ருக்கது. நானும் முடிஞ்ச அளவு ஒரு வீக்லி 2 வீடியோஸ் ஆச்சும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பட் என்னால் டைம் இருக்க மாட்டேங்குது, அதனால தான் பண்ண முடியல. யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். நான் சீக்கிரமாகவே கண்டிப்பாக 2 வீடியோஸ் போட பார்க்குறேன். இப்போ ஒரு 8 கிளாஸ் வந்துருச்சு. இன்னொரு நம்ம 20 கிளாஸ் வரையும் பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு 15 கிளாஸ் ஆச்சு கண்டிப்பாக வரும். நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவு சீக்கிரமாக போட பார்க்குறேன். நிறைய பேர் சீக்கிரமாக போடுங்க, சர்டிஃபிகேட் தாங்கன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக தருவேன். சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்குது. பேசிக் கிளாஸ்க்கு சர்டிஃபிகேட் தரத்துக்காக யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் பண்ணணும்னு தான் நான் இந்த ஃப்ரீ கிளாஸ் எடுக்கிறதே. நிறைய பேர் வந்து அமௌண்ட் கொடுத்து படிக்க முடியாதவங்க இருப்பீங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த ஃப்ரீ கிளாஸே எடுக்கிறேன். அதனால் கண்டிப்பாக வந்து சர்டிஃபிகேட் இருக்குது. பட் வந்து என்னால் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக முடியல, நிறைய ஒர்க்கு நிற்கனால. ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கும். நிறைய பேர் குழப்பிக்கிறீங்க பேசிக் கிளாஸ்க்கும் அட்வான்ஸ் கிளாஸுக்கும். பேசிக் கிளாஸுன்றது நான் யூடியூப்பில் எடுக்கிறது. அதாவது யூடியூப்பில் வந்து ஃப்ரீ கிளாஸ் எடுக்கிறேன். அது வந்து வெறும் பேசிக் மட்டும்தான். இதுக்கு வந்து ஃப்ரீ சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுவேன். அண்ட் அட்வான்ஸ் கிளாஸுன்றது பேசிக் டு அட்வான்ஸ் லெவல். அது ஒரு 5 days கிளாஸ் தான். அதுக்கும் சர்டிஃபிகேட் நான் தருவேன். ஆனால் அது பார்த்திங்கன்னா பேசிக் டு அட்வான்ஸ் லெவல்னு இருக்கும். இப்போ நீங்கள் யூடியூப்பில் படிக்கிறதுக்கு பேசிக்னு மட்டும்தான் இருக்கும். அந்த அட்வான்ஸ் கிளாஸில் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்ஸ்க்கு ப்ராடக்ட்டும் நான் தந்துடுவேன். தென் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீ ஹென்னா மிக்ஸாலஜி கிளாஸும் உங்களுக்கு அதில் இருக்குது. இந்த மாதிரி அட்வான்ஸுக்கும் பேசிக்கும் நீங்கள் குழப்பிக்க வேணாம். ஃப்ரீயாக நீங்கள் வந்து யூடியூப்பில் படிக்கிறதுக்கும் சர்டிஃபிகேட் இருக்கும், நீங்கள் வந்து பே பண்ணி படிக்கிறதுக்கும் சர்டிஃபிகேட் இருக்கும். பட் டிஃப்ரெண்ட் என்னென்னா, நீங்கள் ஃப்ரீயாக படிக்கிறதுல பேசிக் மட்டும்தான் படிக்க முடியும். பே பண்ணி படிக்கிறதுல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட எல்லாமே கற்றுக்க முடியும். அண்ட் இப்போ அட்வான்ஸாக இருக்க டிசைன்ஸும் நீங்கள் அதில் கற்றுக்க முடியும். இதுதான் ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட்டு. நிறைய பேர் போட்டு குழப்பிக்கிறீங்க. ஏன்னா எனக்கு இன்ஸ்டாவில் நிறைய டெக்ஸ்ட் இந்த மாதிரி தான் வருது. ரெண்டுத்தையும் போட்டு ரொம்ப குழப்பிக்கிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் எல்லாத்தையும் நீங்களும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி பாருங்கள், நான் எத்தனை கிளாஸ் வாட்டி எடுத்திருப்பேன். நீங்கள் பாருங்கள், இதில் உங்களுக்கு காட்டியிருப்பேன் பாருங்கள். ஆல்ரெடி எத்தனை திருப்பி நான் எடுத்து அந்த கிளிப்ஸ் எல்லாம் வந்து டெலீட் ஆனது. இந்த கிளாஸ் எப்படியோ ஃபைனலாக கஷ்டப்பட்டு எடுத்து முடிச்சுட்டோம். 7th கிளாஸ் எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்து முடிச்சோம். இதுக்காக வச்சு நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.